சின்ன வயசில் உட்காந்துக்கிட்டு காலேஜ் படிக்கிறப்ப நம்ம பார்க்குற இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் லிப் லாக் இருக்கிறத வச்சுட்டு அமெரிக்கா முழுக்க அப்படி தான் போகிற பக்கம்லாம் தெருவில் எல்லாம் முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் முறை அமெரிக்கா போனப்போ ஒருத்தம் கூட கொடுக்கல. எல்லாம் பெரும்பாலும் நம்ம கற்பனைகள் அடிப்படையிலே இருக்கிறோம். அமெரிக்கா அப்படி தான் இருக்கும், ஆஸ்திரேலியா அப்படி தான் இருக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீங்களாம் இந்தியாவுக்கு வரப்போ பண்ணுறதை வச்சு தான் எங்களுக்கு உங்களை பற்றி அபிப்பிராயமே இருக்குது. உங்களுக்கு கரப்பாம்பூச்சினா பயம், அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்தியன் டாய்லெட் ஒத்துக்காது. இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே பாம்பை பிடிச்சி வெட்டி வீசிட்டுலாம் இருப்பீங்க. கொல்ல பக்கம் மானலாம் தெரியும், நான் வந்து பார்த்துருக்கேன். அமெரிக்காலேருந்து வராங்க, ஆஸ்திரேலியாலேருந்து வர்றாங்கன்னா அவங்க எப்போவுமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு முறை ஆனந்தவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒருவர் எவ்வளவு பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அமெரிக்காவிலேருந்து அவ்வளோ ஃபோன் இது வரைக்கும் எவனுமே எங்கள் கஷ்டத்தை சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விடுமுறைக்கு சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு வந்தால் மிஞ்சி போனால் அந்த ஒரு விடுமுறையிலே முடிஞ்சு போயிடும். அந்த காசுலாம் வருடாந்திர சேமிப்பே முடிஞ்சிடும். வெளிநாட்டில் வாழ்வதாலே அவர்கள் பணக்காரர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சோஷியல் மீடியா பெருசானதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகிடுச்சு. எவ்ரிபடி இஸ் கிளைமிங் டு ஹேவ் ட்ராமா, எவ்ரிபடி இஸ் கிளைமிங் டு ஹேவ் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. உலகம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை வந்து யூ காலிங் மீ ஆல் த வே ஃப்ரம் தேர் டு இன்ட்ராக்ட் வித் யூ. ஸோ விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சாத பேர் தான் எடுக்க மாட்டாங்க பொதுவாக சினிமாவில். ஆனால் பாடலாசிரியர்கள் அல்லது என்ன மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தெரியாத பேர்களை தான் முதல்ல எடுப்போம். என்ன காரணம்னாக்க, எந்த கம்பெனிலேருந்து எப்போ பாட்டு எழுத கூப்பிட்றாங்கிறவன் தெரியாதவனை தான் கூப்பிடுவான் ஃபஸ்ட்டு. தெரிஞ்சவன் கூப்பிட மாட்டான். அப்புறம் தெரிஞ்சவன் கூப்பிட்டாலும் அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து முதல்ல ஒரு 50 பாட்டு, நான் ஒரு 2500 பாட்டு எழுதியிருப்பேன். ஆனால் முதல்ல ஒரு 50 பாட்டு எழுதுகிற வரைக்கும் எனக்கு அந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பிடிபடலை. அது எப்படி பிடிபடும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஓசையாக வார்த்தைகளை மனசுக்குள்ளே ஏற்றணும். ஒரு பழைய பாட்டு கேட்டிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா உங்கள் மைண்டில் இருந்து அந்த வரிகள் மறந்து போயிருக்கும். நீங்களாக ஒரு வார்த்தையை போட்டு பாடுவீங்க இல்லையா, அது மாதிரி தெரிஞ்ச பாட்டுக்கு தெரியாத வார்த்தையை போட்டு நீங்கள் எப்படி பாடுறீங்களோ, அது மாதிரி தெரியாத மெட்டுக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு எழுதுறது தான் எங்கள் வேலை. தமிழ் வணக்கம். இந்த மாலை வேளையில் இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருக்கும் என் அன்பை பகிர்ந்து கொள்கிறேன். நாம் இங்கு கூடியிருக்கும் இந்த நிலத்தின் மரபுரிமை பூர்வீக குடிகளுக்கு சொந்தம் என்பதையும், இந்த நிலத்தின் மீதான அவர்களின் இறையாண்மை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்படவில்லை என்பதை நினைவில் நிறுத்திக்கொண்டு, பூர்வீக குடிமக்களின் மறைந்த வாழ்கின்ற எதிர்கால தலைமுறைக்கு என் மரியாதையை செலுத்துகின்றேன். என்னோடய பேர் வசந்த். நான் முதல் முறையாக மேடையில் ஏறி பேசுகிறேன், தொகுத்து வழங்குறேன். ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. அதனால தான் சேஃப்டிக்கு ஒரு எம்சியை பக்கத்தில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஆஸ் தமிழ் டிவி 3ஆம் ஆண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பதில் ஆஸ் தமிழ் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த மீட் அண்ட் கிரீட் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்மால் அண்ட் ப்ரைவேட் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் வந்து வி இன்வைட்டட் ஒன்லி ஸ்பான்சர்ஸ், விஐபி டிக்கெட் ஹோல்டர்ஸ் மற்றும் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் திஸ் ஈவெண்ட். இப்போது திரு கோபிநாத் அவர்களை ஓரிரு வார்த்தைகளை பேசுமாறு அன்போடு மேடை கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு திடீர்னு பேசலாம் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. யுகபாரதியை கூப்பிடுவாங்க, டீயே குடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா என்னையை ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டாங்க. மெல்பர்னுக்கு நான் ஒரு 3வது முறையாக வரேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷுவராக தெரில. ஏன்னா ஒரே மாதிரி இருக்குது எல்லா ஊருமா, அதனால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது கொஞ்சம். ஸோ திஸ் இஸ் ஐ திங்க், யாராவது ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா என்ன? அதான் பார்த்துருப்போம், டிவியில் நிறையா பார்த்துருப்போம். இங்கே ஃபங்க்ஷனுக்கு நான் உங்கள் காலேஜுக்கே வந்திருக்கேனா? சில பேர்லாம் நான் ஸ்கூலுக்கு வந்துருப்பேன். நாங்கள் பரவாயில்ல, காலேஜுங்கிறது வரைக்கும் ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி. நாளைக்கு ஒரு ஸ்பீச் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. எனிதிங் வாண்ட் டு ஆஸ்க். அரசியல் நீங்களாக எது வேணாலும் கேளுங்க. ட்ராவலா ஒரு மாதிரி 2 கண்டா ஃப்ளைட் எடுத்து எப்போ தூங்கணும் எப்போ முழிக்கணுன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டு கண்ணை முடித்து உசுரை கொடுத்து எப்படியாவது தூங்கிலாம் நினைக்கிறப்ப எழுப்பி சாப்பாடு கொடுக்குறானுங்க. நம்ம சாப்பாட்டு முடித்த பிறகு நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சரின்னு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணி தூங்க ட்ரை பண்ணுறப்ப மறுபடியும் எழுப்பி காஃபி கொடுக்குறானுங்க. ஸோ காலையில் வந்தோடனே ஆஷா தன்னை கேட்டாப்புல, ட்ராவல்லாம் சுகமாக இருந்துச்சான்னு. இருந்துச்சு, ஓட்டிகிட்டு வந்தவனுக்கு சுகமாக இருந்திருக்கும், எனக்கு தெரியலை அப்படின்னு. ஆக்சுவலாக நான் அந்த நைட் ஃப்ளைட்டில் யுகபாரதியில் வந்து அந்த ஃப்ளைட்டில் தான் வரதா இருந்தது. பட் எனக்கு ஷூட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டேட் லாஸ்ட் மினிட்டில் நான் தான் தள்ளி கேட்டேன். கடைசியில் அது நமக்கு பழி தீர்த்துருச்சு. பரவாயில்ல, ஒரு நாள் முழு ஓய்வு இருந்தது, நல்ல கிளைமேட். நான் அங்கேருந்து வரையில் நினச்சேன் 29 டிகிரி 30 டிகிரினா சரி ஓகே, நம்ம ஊர் மாதிரி தான் பொழந்து எடுக்கும் போல் இருக்குது. இப்போல்லாம் சென்னையிலலாம் வருஷம் முழுக்க வெயில் அடிக்குது, ஊர் பக்கம்லாம் வந்துடாதீங்க. ஆனால் வந்து இறங்கினோடனே குளிர்ச்சு.
அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை ஆஷாத் அங்கே சொன்னாப்புல இல்லைங்க நைட்லாம் குளிருங்க அப்படின்னு. அது எப்படி 29 டிகிரியில் குளிர் அப்படின்னு? ஒரு வித்தியாசமான கான்டினென்ட் இல்லை. வியர்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஆஸ்திரேலியா அப்படின்னு படித்தோம்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். அதில் முதல் உருட்டு என்னென்னா, ஆஸ்திரேலியா உலகத்தின் ஒரு பகுதியே இல்லைன்னு ஒரு கருத்து இருக்குது தெரியுமா அவங்களுக்குலாம்? இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அப்படின்னு ஒரு படத்தில், குயின் படத்தில் வரும். இது வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு ஹீரோயின், நம்ம அந்த பொண்ணு பேர் மறந்து போச்சு, அவங்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பையன் சொல்லுவான், நான் ஃப்ரான்ஸில் தான் பிறந்து வளர்ந்தேன், எங்கள் ஊரில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படிமா. உடனே அந்த பொண்ணு டக்குன்னு சொல்லுவோம், இல்லை இது எங்கள் ஊரில் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஆஸ்திரேலியா பற்றி உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தெரியுமோ அதை விட எக்கச்சக்கமாக நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதில் ஒன்று தான் உலகத்தின் ஒரு பகுதியே கிடையாது, இது வானத்திலிருந்து விழுந்த வில்கல் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு. இங்கே இருக்கிறதுக்கு இந்த ஊருக்கு ஒரு கிளைமேட்டே கிடையாது அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதானா? இந்த ஊருக்கு கிளைமேட்டே கிடையாது என்ன? ஒரே நாள் 4 கிளைமேட் வருமா? ஓ, நாங்களாம் ஆள் மட்டும் கிளம்புனா போதும், ஏகப்பட்ட பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் த வெதர் இஸ் வெரி நைஸ். ஆக்சுவலாக என்னென்னா கோல்டு வர மாதிரியான ஒரு வெதர் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, ஒரு 4 நாளைக்கு இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் திஸ் வெரி நைஸ் பிளேஸ். நோ கம்பேரிட்டிவ்லி ஆஸ்திரேலியாவில் மற்ற இடத்த விட இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. எனக்கு இந்த ஊரோட ரோட் டிராஃபிக்கிங் சிட்டிக்குள்ளே ரொம்ப பிடிக்கும். யார் எந்த பக்கத்துலேருந்து வராங்கன்னே தெரியாது. இப்படி ஒருத்தர் வருவான், மோதத்தான் போகிறான் கன்ஃபார்மாக நினச்சா எந்த பக்கம் போயிடுவான், அவன் அந்த பக்கம் வந்துடுவான். இங்கெல்லாம் வந்துட்டு எங்கள் ஊரில் சொல்கிறது, இங்கெல்லாம் யாருமே ரோட் டிராஃபிக்கே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசாமல் லெஃப்ட்டில் திரும்பினா எல்லாரும் லெஃப்ட்டாக திரும்புவான். இவன் லெஃப்ட்டில் ஒரு தந்துருப்போம், ரைட்டில் ஒரு தந்துருப்போம். அந்த மெல்பர்ன் சிட்டியில் நான் போன தடவை பார்த்துட்டு என்னை இறக்கி விட்டுங்க, நான் நடந்து போயிடுறேன். ஏன்னா எப்படா ஓட்டுறானுங்க, யாருக்குமே எதுவுமே புரியலை, எப்படி இந்த வண்டி எல்லாம் ஓட்டுறானுங்க அப்படின்னா, இல்லை சார் இந்த ஊருக்கு தெரிஞ்சவங்க பேசுவாங்க, இந்த ஊருக்குன்னு தனித்தனியாக ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபுட்பாலுக்கு தனியாக அவங்க ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, ரோடுக்குன்னு தனியாக ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, கிரிக்கெட்டில் கூட அவங்க தனியாக ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அம்பேட்ட போய் பேசுவாங்க, இது கிடையாது ரூலில், நாங்கள் தான் நிறையா வேர்ல்ட் கப் எடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ முதல் முறையான ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 2007 வந்தேன். அப்போ இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ஹெல்த் கான்ஃபரன்ஸுக்கு இங்கே நடந்தது. ஐஏஎஸ் இன்டர்நேஷனல் எய்ட் சர்வீஸ் என்னமோன்னு சொல்லுவாங்க. J2J ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு 36 நாடுகளை சேர்ந்த நிருபர்கள் வந்திருந்தப்ப ஒரு ரிப்போர்ட்டாக நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ இந்த டார்லிங் ஹார்பரில் ஒரு 15 நாள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அபவுட் ஹெல்த். நான் ஹெல்த்தை பற்றி பெருசாக எழுதுனது கிடையாது, ஹெல்த்தை பற்றி பெருசாக ஆர்டிகல்ஸ்லாம் பண்ணது கிடையாது. பட் நான் பண்ண ஒரு 2 ஆர்டிகல் ஏதோ தெரியல, அவங்க பாட்டுக்கு ஏதோ ரூட்டில் பிடிச்சி வேர்ல்டு ப்ரெஸ் ஃபவுண்டேஷன் வந்து அதை செலக்ட் பண்ணி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் முதல் முறையாக வந்திருந்தேன். இந்த டார்லிங் ஹார்பரில் தான் இருப்பேன். அது ஒன்றுமே புரியாது, நடுவில் ஒரு குளம் மாதிரி இருக்கும், உள்ளே என்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லா சிட்டிங்ஸும் நீங்கள் உட்கார முடியாது. சரின்னு வெளியில் வந்து நான் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் இதை பற்றி நான் ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன். நான் நமக்கு வெளியிலேருந்து வந்து பார்க்குறப்ப சில அபிப்பிராயங்களின் அடிப்படையில் சில விஷயத்தை முடிவு பண்ணுவோம். நான் பார்த்தப்ப நல்ல குளிர்காலம், எல்லோரும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி கைப்பட்டு தடவி கொடுத்துக்கிட்டு இப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்போ வந்து என் பக்கத்தில் இன்னொரு ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்டு உட்காந்தான், அவனுக்கு புரியலை போட்டு கான்ஃபரன்ஸ், அவனு என்னோட வெளியில் வந்துட்டான். அவன்கிட்ட நான் கேட்டேன், இதெல்லாம் என்னடா இப்படி பண்ணுறாங்க, எங்கள் ஊர்லாம் எப்படி இருப்போன்னு தெரியுமா அப்படின்னா அவன் சொன்னான், இல்லை நீ பார்க்குற பார்வை தப்பு, இது வந்து இவங்க வந்து தவறால யாரும் நடந்துக்கல, ஏன்ப்பா ரெக்கார்டா பண்ணுற. இதனால் நான் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், ஆஸ்திரேலியா ஒரு சிறந்த நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை பார்க்கிற போது எனக்கெல்லாம் பொறாமையாக இருக்க. எது பார்த்து எங்க பார்த்து பேசுங்கண்ணா. ஏங்க பார்த்து தான் பேசுனா 25 வருஷமா நான் பேசியே இருக்க முடியாதுங்க. நான் பேசுகிறேன் பார்த்துக்கங்க. அதுதான். ஸோ அப்போ நான் கேட்டப்போ அந்த பையன்கிட்ட சொன்னேன், என்ன இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ அவன் சொன்னா, இல்லை நீ ஒரு வெப்ப நாட்டிலேருந்து வர, உனக்கு இங்கே இருக்கக்கூடிய குளிர் புரியாது. அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தடை கொடுக்குறாரு, கவனிச்சுப்பாரு. அது வந்து ஒரு ஆண் தன்னுடைய ஹீட்டை ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறான், பாதுகாக்கிறான். இதை நீங்கள் 36 டிகிரியில் செஞ்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னா. ஓ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, ஓ நம்ம கதை வேற போல் இருக்கு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சில பயணங்கள் வந்து சில யதார்த்தமான புரிதல்கள் நமக்கு ஏற்படுத்தும். சின்ன வயசில் உட்காந்துக்கிட்டு காலேஜ் படிக்கிறப்ப நம்ம பார்க்குற இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் லிப்ட் லாக் இருக்கிறத வச்சுட்டு அமெரிக்கா முழுக்க அப்படி தான் போகிற பக்கம்லாம் தெருவில் எல்லாம் முத்தம் கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் முறை அமெரிக்கா போனப்போ ஒருத்தம் கூட கொடுக்கல. நானே கூப்பிட்டு கேட்கலான்னு இருந்தேன், என்னடா நாங்கள் பார்க்குற படத்தெல்லாம் கொடுக்குறீங்க, வர்றப்போ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப வயசாகிட்டு அப்படி ஆசை வரும். உங்கள் மனைவி எங்கே இருக்காங்க, கொஞ்சம் பத்திரமா இருங்கம்மா, பார்த்துருங்க. ஸோ அதில் அபிப்பிராயங்களை பயணங்கள் மாற்றுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு, அதனால தான் நான் நிறைய நேரங்களில் வந்து எந்த ஊரெல்லாம் படிக்கிறோனோ ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் படிக்கிற இடங்களுக்குலாம் தேடி முடிஞ்ச வரைக்கும் போகிறது. ஒன்று இந்த மாதிரி நீங்களே கூப்பிட்டுருவீங்க, இல்லைன்னா நானே காசு சேர்த்து ஏதாவது சில இடங்களுக்குலாம் போகிறது. அப்படி அந்தந்த இடங்களுக்கு போகிறப்ப அங்கங்கே இருக்க அதை பற்றி இன்றைக்கி தான் இவரை கூட நான் கேட்டேன், யாராவது ஹிஸ்டோரியனை மீட் பண்ண முடியுமான்னு ஆசாத்தை கேட்டேன். ஏங்க அங்கே போகலாமா இங்கே போகலாமா கேட்பாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னங்க ஹிஸ்டோரியனை மீட் பண்ணுங்கிறீங்க.
அபராஜின்ஸை பார்க்கணும் அப்படின்னு ஒரு 6.5 மணி நேரம் பரவாயில்ல, சரி நான் கொள்கையிலேருந்து வெளியில் வரேன், ஏரியாவில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ பீப்புள், சின்ஸ் யூ ஆர் இந்த பிக்கஸ்ட் காண்டினென்ட், உங்களுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறது ரொம்ப தூரம். ஐ நோ தட் டெக்ஸஸ் மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 9 மணி நேரம் ஆகுமா இல்லை, அது மாதிரி ஒரு பெரிய காண்டினென்ட்டில் இருக்கீங்க. ஊருக்கு வர்றப்ப இந்தியாவே கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் பர்செப்ஷன்ஸும் மாறும். இப்போ கூட வரையில் எங்கள் அந்த பொண்ணு வணக்கம்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருக்கு, அது வாயாமல் பேசுது. அந்த பொண்ணுகிட்ட அவங்க அம்மா வந்து பெட்டு கட்டியிருக்காங்க, எல்லாருக்கும் நீ வணக்கம்னு சொல்லி இப்படி சொன்னீங்கன்னா நான் வந்து அவங்களாம் உன்னை பாராட்டுவாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு பெட்டு கட்டியிருக்கு, நான் வணக்கம்னு சொல்கிறேன், ஆனால் பாராட்டலைன்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னு. ஆனால் ஆன்டி கிளைமேக்ஸாக என்ன போச்சுன்னா ஏறின எல்லாருமே ஹாயின்ட்டோம் நாங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கிரவுண்ட் பெட்டர், that you need to travel more, understand the rest of the world better, we need to travel more to exactly understand what happening. பெரும்பாலும் நம்ம கற்பனைகள் அடிப்படையிலே இருக்கிறோம். அமெரிக்கா அப்படி தான் இருக்கும், ஆஸ்திரேலியா அப்படி தான் இருக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீங்களாம் இந்தியாவுக்கு வரப்போ பண்ணுறதை வச்சு தான் எங்களுக்கு உங்களை பற்றி அபிப்பிராயமே இருக்குது. உங்களுக்கு கரப்பாம்பூச்சினா பயம், அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் இந்தியன் டாய்லெட் ஒத்துக்காது. இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே பாம்பை பிடிச்சி வெட்டி வீசிட்டுலாம் இருப்பீங்க, கொல்ல பக்கம் மானலாம் தெரியும், நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் கரப்பாம்பூச்சினாலே பயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. எல்லாத்தையும் நாங்களே எங்கள் அபிப்பிராயத்தை பில்ட் பண்ணிடுவோம். அமெரிக்காலேருந்து வராங்க, ஆஸ்திரேலியாலேருந்து வர்றாங்கன்னா அவங்க எப்போவுமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு முறை ஆனந்தவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒருவர் எவ்வளவு பணத்தை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அமெரிக்காவிலேருந்து அவ்வளோ ஃபோன், இது வரைக்கும் எவனுமே எங்கள் கஷ்டத்தை சொல்லவே இல்லை. ஏர்போர்ட்லேயே வந்து நிற்பாங்க, 1 லட்ச ரூபா கடன் கொடுன்னு, டாலரில் சம்பாதிக்கிறதுனால வருடத்தில் ஒரே ஒரு விடுமுறைக்கு சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு வந்தால் மிஞ்சி போனால் அந்த ஒரு விடுமுறையிலே முடிஞ்சு போயிடும். அந்த காசுலாம் வருடாந்திர சேமிப்பே முடிஞ்சிடும். வெளிநாட்டில் வாழ்வதாலே அவர்கள் பணக்காரர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திங்ஸ் தட் வேர்ல்ட் பிகமிங் குளோபல் வில்லேஜாக மாறிட்டு இருக்கோன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் பீப்புள் வந்து எப்போதுமே என்ன நடக்குதுன்னா வேலை சார்ந்து நடந்துகிட்டே இருக்க மாதிரி தோணுது. ஸோ இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய நாலேஜை ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃப்ரம் யூ பீப்புள். வெளிநாட்டில் வாழ்றப்ப என்ன ஒரு சிக்கல் வந்துடுது அப்படின்னா, கடைசியாக நீங்கள் 1990 அல்லது ஒரு 80 ஊரை விட்டு வந்திருப்பீங்க, ஊர் அங்கேயே இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. காதிருந்த கிளவி ஒன்று தண்டட்டி போட்டுக்கிட்டு தான் இன்னமும் கிராமம் இருக்குது, நம்ம ஊரில் ரோடு சரியில்லை, புரோட்டீன் குறைபாடு இருக்குது, பிரசவத்திலே பெண்கள் இறக்கிறார்கள், வரதட்சணை கொடுமை இருக்கிறதுன்னு மேம்போக்காக வெளிநாட்டுக்காரர்கள் பேசுவதை போல இங்கே பேசுகிறப்ப நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணியோ அல்லது சரின்னு பேசுகிறதுக்கோ நம்முடைய கிரவுண்டுக்கு போகணும். அலோ யுவர் கிட்ஸ் டு மிங்கிள் வித் த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் அவங்க அங்கேருந்து இங்கே வரப்பையும் அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தங்களையும் கலாச்சாரங்களையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். தேங்க்ஸ் வாட்ங்க, குட் லக், தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ், நாளைக்கு சந்திப்போம், தேங்க்யூ. அடுத்ததாக மிஸ் ஆர்த்தி அவர்களை மேடைக்கழகு ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. அனைவருக்கும் வணக்கம். Firstly, thank you for having me here. உலகம் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை வந்து யூ காலிங் மீ ஆல் த வே ஃப்ரம் தேர் டு இன்ட்ராக்ட் வித் யூ. ஸோ விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஏன்னா மென்டல் ஹெல்த் அப்படின்றது ஸ்பெஷலி சோஷியல் மீடியா பெருசானதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகிடுச்சு. எவ்ரிபடி இஸ் கிளைமிங் டு ஹாவ் trauma, everybody is claiming to have depression, anxiety, etc. என்னோட why am I here அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டைமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ் தமிழ் டிவியோட மை இன்ட்ராக்ஷன் ஸ்டார்டட். இப்போ சரண்யா ஃபோன் பண்ணாங்க. அந்த டைமில் இன்ஃபேக்ட் எவ்ரி 2 days we would record. நவீன் வாஸ் தேர். ஆன்லைனில் ஜூம் கால்ஸில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்ருந்தோம், நிறைய ஷோஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர். நாளைக்கு தான் ஆக்சுவல் ஸ்பீச்சுன்னு தெரியும், பட் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா ஸ்பான்சர்ஸ், விஐபி டிக்கெட் ஹோல்டர்ஸ், யூ மேக் இட் பாசிபிள். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு பிரிங் பீப்புள் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஹேவ் இவெண்ட்ஸ் ஹியர். ஸோ for your kindness, for your generosity, and for the beautiful hospitality that you've extended to all of us. Thank you so much. I have nothing more unless you have questions, because I speak very little. Yugabarthi sir solluvaru, and he traveled with me in the entire travel, and one day here I've probably spoken 100 words totally. Yeah, so பாவம் அவரும் நிறைய கதையெல்லாம் சொன்னார், என்னோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் அவ்வளோதான் இருந்தது. ஸோ he'll probably tell you more, but I listen more. My profession expects me to listen more than speak, and act more than speak. So hopefully tomorrow's session I will share a lot more. So thank you so much for having me here. This is my first time in Australia though. All other continents I've been to, Australia the first time.
Yes, this also is on my. It was never on the bucket list though, but I've ticked it off now. Yes. So, நாளைக்கு தான் தெரியும். It's usually the best inspiration for a talk comes right there. So I have a lot of information, but I think it will weave into a beautiful talk tomorrow. And I don't speak as much as I will do activities. So I've already told Vasant what I need. We'll probably do something because learning is experience. Everything else is information. So I think we'll have something interactive tomorrow. Given this is your first time to Australia, Yes. what is your view of Australia today? We'll ask you the question again tomorrow. I've seen very little. I've seen very little. Yeah, I think he's had more experience in Australia. But I had a lovely experience on the flight because there was a very kind person who took care of my vegetarian food and everything. So I had a good experience there. But I liked the open spaces. Most importantly, I loved the open spaces. And I went for a nice run in the morning at 5. It was extremely peaceful, so I loved it. Yes. Yes. That's it. Thank you for having me here. ஸ்ரீ முருகன் பிளஸ்ல பொருட்கள் வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா பொருட்களும் தரமாவும் இருக்கும், விலையும் நியாயமானதா இருக்கும். இப்ப நம்ம ஸ்ரீ முருகன் பிளஸ் கூடுதலா இன்னும் 2 இடங்கள்ல உங்களுக்காக. ஏற்கனவே மெல்போர்ன் சிட்டில பாயிண்ட் குக் கேரம்டவுன் இடங்கள்ல இருக்கிற நம்ம ஸ்ரீ முருகன் பிளஸ் இப்போ எப்பிங் மற்றும் கிளைட் நார்த் இந்த 2 இடங்கள்லயும் ஆரம்பமாயிருக்கு. ஸ்ரீ முருகன் பிளஸ் since 1969. ஸ்ரீ முருகன் பிளஸ் எப்பவுமே மாஸ். ஹலோ வணக்கம். வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ண வேண்டியது எங்கள் டீமை தான். என் பேர் திலீப் குமார், ஹால்மார்க் பையர்ஸ் ஏஜென்சியோட டைரக்டர். ஆஸ்திரேலியாவில் வீடு மூலமாக சொத்து சேர்ப்பது ரொம்ப ஈஸி. சிட்னியில் ஆவரேஜ் வீட்டோட விலை வந்துட்டு 1 மில்லியன் இருக்கும்போது ஈஸின்னு எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் எங்கே வேணால் எங்களால் உங்களுக்கு ஈஸியாக வாங்கி தர முடியும். உங்களுக்கு தேவையான லோன் அரேஞ்ச் பண்ணி எல்லா ப்ராசஸையும் பார்த்துக்கிட்டு பெஸ்ட்டான வீட்டை குறைஞ்ச விலையில் ஈஸியாக வாங்கி தரோம். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? வாங்க பேசலாம். அடுத்ததாக அண்ணன் யுகபாரி அவர்களை ஒரு 2 வார்த்தைகளை பேசுமாறு மேடை கிடைக்கும். இந்த ஓரிரு வார்த்தைங்கிறது வந்து மைக்கு சரியாக கேட்காதுங்கிறதுனால நீங்களே கட் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரில. நான் ரொம்ப எல்லோரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சியின் அளவு வந்து அது எப்படி சொல்கிறதுனாக்க, வழக்கமாக எல்லா ஊருக்கும் போகும்போது நாங்கள் எல்லாருமே சொல்கிறது தான், வேற எங்கேயும் பார்க்காத மாதிரியான மனிதர்களை சந்தித்தோம் அப்படின்னு. ஆனால் வேற எந்த எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் வந்து வேற எந்த நாட்டையும் விட இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பானவர்கள் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி ஆரம்பிக்கிறது வழக்கம்தான். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த பொய் எல்லாமே ஒவ்வொரு நாடுகளுக்காக செல்லுகிற பொழுது அந்த பொய் எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு உண்மை எனக்கு புலப்படும். தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார்கள். அவரோட மன அமைப்புங்கிறது வந்து ஒரே மாதிரி தான். கோபி அவர்கள் பேசுகிற பொழுது ரொம்ப அற்புதமாக சொன்னார். நாளும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 4 பருவ காலங்களையும் தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்ச நீங்கள் தான். அதனால் நாளும் தெரிஞ்ச மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நான் முதல் முறை தான் வர்றேங்க. இந்த டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவளான்னு ஒரு பாட்டு வருதில்ல, அதில் கங்காரோலாம் ஓடும் பாருங்க. அந்த வயசில் கங்காரோவை விட யாரை பார்த்துருப்போன்னு தெரியும். ஆனால் அன்னைக்கே முடிவு பண்ணது என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஆஸ்திரேலியா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
நான் கிளம்பி வர்றதுக்கு காரில் வந்து ஏறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டிலே ஆச்சு. எனக்கு நான் முதல் முறையாக நானும் கோபியும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மேடை இந்த மேடை தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் இணைந்து இந்த மேடையை பகிர்ந்துக்கல. இருந்தாலும் கீழே வந்து அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு வசந்த் வந்து அது உரிமையாக சொன்னாரா? கண்டிப்பாக சொன்னாது. அண்ணா வெயிட் பண்ணுறாங்கண்ணாரு. ஆனால் அது அந்த நேரத்தில் வந்து நான் இயக்குனர் சங்கரோடு தான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த கேம் சேஞ்சர் என்கிற ஒரு படத்துக்கு ஒரு பாடல் எழுதிட்டு அது தொடர்பாக அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த டெலிஃபோன் மணி போல் அங்கே சார் இருக்குன்னா ஒரு நல்ல ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவங்கள், அற்புதமான நினைவாக உங்களுக்கு மாறுதில்லை அப்படின்னு சொன்னார். எல்லா பயணங்களும் கோபி சொன்னது மாதிரி இனிமையாக மாறக்கூடிய அனுபவங்கள் தான். இது வந்து இன்னும் கூடுதலாக ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த வெண்ணிலா சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீலாம் அமரனில் ஒரு பாட்டு கூட இப்போ வந்திருக்கு. அது எழுதும் போதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த குளிர் ரொம்ப பிடிக்கல. வீசும் குளிர் காதல் நீனா ஜாக்கெட் போடாமல் வெளியிலே கிளம்ப முடியாதுங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த என்ன பெரிய காதல் கடுப்பாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்குற பொழுது ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன சம்பவங்களாக இருந்தது. இந்த நிகழ்வுக்கு அழைக்கிற பொழுது நான் வந்து உடனே ஒத்துக்கிட்டேன். முதல்ல அது அழைச்சது காரணம் வந்து என்னென்னா, ஆசாத் யாருன்னு எனக்கு தெரியாது. முகம் தெரியாதவர்கள் அழைத்தால் நான் உடனே என்னோடய தொலைபேசி பொதுவாகவே முகம் தெரியாதவர்கள்னால் எல்லோரும் தெரிஞ்சாத பேர் தான் எடுக்க மாட்டாங்க பொதுவாக சினிமாவில். ஆனால் பாடலாசிரியர்கள் அல்லது என்ன மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தெரியாத பேர்களை தான் முதல்ல எடுப்போம். என்ன காரணம்னாக்க எந்த கம்பெனிலேருந்து எப்போ பாட்டு எழுத கூப்பிட்றாங்கிறவன் தெரியாதவனை தான் கூப்பிடுவான் ஃபஸ்ட்டு. தெரிஞ்சவன் கூப்பிட மாட்டான். அப்புறம் தெரிஞ்சவன் கூப்பிட்டாலும் அப்புறம் எடுத்துக்கலாம். அதனால் தெரியாத ஒரு தொலைபேசி அழைப்பாக ஆசாத்தோட எண்ணம் இருந்தது. அவருடைய ஏற்பாடுகள் எல்லா விஷயமுமே சிறப்பாக இருந்தது. அதை எல்லோரும் தாண்டி தம்பி வசந்துடைய அன்பு வந்து ரொம்ப அலாதியானது. 2 நாள் அவர் என் கூட இருக்கிறார். அதையும் தாண்டி ஆர்த்தி அவர்களோடு அவர் பேசிக்கொண்டு வருகிற பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவருடைய அனுபவங்கள் எல்லாம் அவர் சொன்னார். அவர் இலங்கையில் அவர் செய்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய சம்பவங்கள், நிறைய வாழ்வியல் விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளப்படாமலே போயிடுது அப்படின்னு அவங்கள பற்றின அவங்களுடைய இதில் இணையத்தில் இருக்கக்கூடிய காணொலிகள்லாம் நானுமே கொரோனா சமயத்தில் நான் என் மகள்லாம் கூட சேர்ந்து பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நான் அவங்களோட பகிர்ந்துக்கல. அதேமாதிரி என்னோடய பாடலும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. வரும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி சொன்னாங்க. அவங்க சினிமாவே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஏன்னா சினிமா சம்மந்தப்பட்டு மட்டுமே நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்க ஒருத்தர் வந்து சினிமாவே பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அங்கே ஏறும்பொழுதே சொல்லிட்டாங்க, அதை நான் சினிமா பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னு. அவங்க மேலே எனக்கு பெரிய மரியாதை. அப்புறம் இறங்கும் போது கேட்டேன், பாட்டாவது கேட்பீங்களா அப்படின்னு கேட்டேன். யாராவது நல்ல பாட்டுன்னு சொன்னால் கேட்பேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஏதோ ஒரு 4-5 பாட்டெலாம் சொன்னேன். அவங்க தெரிஞ்ச மாதிரி மையமாக தலையாட்டினாங்க. இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் வேறு எந்த பாட்டும் கேட்க வேண்டியதில்லை, நான் எழுதின பாட்டையாவது நீங்கள் கொஞ்சம் கேட்டு உண்மையிலே நல்லா தான் எழுதுறாருங்கிற மாதிரியாக நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இது அமையும் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த 3 பேரையும் எப்படி அவங்க ஆசாத் வந்து யோசித்தார் அப்படின்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப பொருத்தமானது. நான் எப்போதுமே கோபியனுடைய தீவிரமான அவருடைய காணொலியை கேட்க மாட்டேன். அவர் புத்தகங்கள் எல்லா புத்தகம் நான் படிச்சிருக்கேன். அவருடைய கவிதைகள்லாம் வந்து அவர் காதல் கவிதைகள்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. நியாயமாக வந்து அவர் தான் கவிஞரிங்க. அவருடைய தேவதைகள் அது அப்புறம் வந்து எல்லோருக்கும் வணக்கம்னு அவருடைய தன்னம்பிக்கை கட்டுரைகள் வந்து நான் என் மகளுக்கு வாங்கி கொடுத்து படிக்க சொல்லியிருக்காரு. அது நிறைய சின்ன சின்ன கதைகள், அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவார். எல்லாத்தையும் தாண்டி இந்த பகிர்வு உங்களெல்லாம் சந்திக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே சொல்லப்போனால் எங்களை விட அதிகமான அனுபவங்கள் உங்களுக்கு தான் இருக்கும். நாளைக்கு நாங்கள் 3 பேர் பேசிடுவோம். அதனால் உங்களில் வந்திருக்கிறவர்கள் உங்களுடைய அனுபவங்களை, நீங்கள் தமிழகத்தை பார்க்கக்கூடிய, தமிழ் மொழியை பார்க்கக்கூடிய, தமிழ் இசையை, கலையை, வரலாற்றை பார்க்கக்கூடிய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் இதை வச்சுட்டு நாளைக்கு எங்கள் 3 பேருக்குமே தலைப்பு என்ன பேசணும்னு தெரியாதுங்கிறதுனால நாங்கள் உருட்டுவதற்கு வசதியாக நீங்கள் ஏதேனும் 1-2 இன்றைக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இது நானாக ஏற்படுத்துகிற ஒரு அரங்கு மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் உங்கள் முடிவு என்னன்னு தெரில. ஆனால் வந்திருக்கவங்க நீங்கள் வெறும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாமல் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொண்டால் உங்களுடைய பெயர்கள் எங்களுக்கு மனதில் தங்குகிற அளவுக்கான ஒரு விஷயமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் நீங்கள் குறைவில்லாமல் இங்கே இருந்துட்டு தான் நாங்கள் போய் ஆகணும். அதனால் அந்த 1 மணி நேரத்தில் நீங்களும் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான நிகழ்வு, சந்திப்பு, மகிழ்ச்சி. நன்றி. கவிஞர் யுகபாரி அவர்களுக்கு நன்றி. இந்த செக்மெண்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம். பாடல் வெளியீட்டு விழா. மெல்பர்ன் பேஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் லேபிள் கீஸ் அண்ட் வெசஸ் கலெக்ஷன். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். எவ்ரி இயர் அவங்க ஒவ்வொரு பாடலை வெளியிட்டு வராங்க. லாஸ்ட் இயரும் ஒரு அழகான ஒரு பாடல் வெளியீட்டு விழா நடந்துச்சு. இதே டைமில் தான் நடத்தினோம்.
ஸோ அவங்களுடைய முதல் பாடல் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லலாம். கீஸ் அண்ட் வெர்சஸில் வந்து லிரிசிஸ்ட் விஜயராகவன் மற்றும் கௌஷிக் கணேசன் இருக்காங்க கம்போசர். இங்கே மெல்பர்னை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இவங்க மியூசிக் கம்போஷன் மற்றும் லிரிசிஸ்ட் எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. பட் மற்ற சோர்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இசையமைப்பு குழு மற்றும் பாடல்கள் எல்லாமே அங்கிருந்து தான் தேர்வு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ முதல் பாடல் தமிழாங்கிற பாடல் வந்துச்சு. உலகத்தமிழர் எல்லாத்துக்குமே அந்த பாடலை சமர்ப்பிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு பாடலை வெளியிட்டாங்க. இரண்டாவதாக மழையின் துளிகள், அது ஒரு அழகான ஒரு காதல் பாடல்னு சொல்லலாம். அடுத்ததாக காற்றாக வாணின்னு சொல்லி அதுவும் ஒரு கண்ணன் மற்றும் கண்ணனுடைய லீலைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான காதல் காவியமாக இருந்துச்சு. என்ன கணக்கு மக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை வெளியிட்டாங்க கடைசியாக. அது வந்து ஒரு அரசியலை தழுவி எழுதப்பட்ட பாடலாகவும் இருந்தது. இந்த தடவை இன்னைக்கு 5வது பாடலாக அரும்புமா என்ற பாடலை இப்போ வெளியிட இருக்கோம். பாடலை வெளியிட கவிஞர் யுகபாரதி அவர்களை அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம கூட விஜயராகவன் அவர்கள் இருக்காங்க, லிரிசிஸ்ட் விஜயராகவன், அவங்களை மேடைக்கு அழைக்கிறோம். கம்போசர் நம்ம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அவர் சிட்னியில் ஒரு வேலையாக இருக்கங்காட்டி இன்றைக்கி லிரிசிஸ்ட் விஜயராகவன் அவர் மேடைக்கு வராரு. வாங்க சார், வாங்க. நீங்கள் கலந்துக்கிறீங்களா? தேங்க்யூ, வாங்க. அழகார் கைத்தட்டலை கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். இங்கே மெல்பர்ன்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலை பாடியவர் வந்து ஹரிச்சரன், நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாடகர். பொன்னியின் செல்வன் படத்தில் வந்து அழகான ஒரு பாடல் பாடியிருப்பார், சின்னஞ்சிறு கிளியேன்னு சொல்லி ஒரு பாடலை பாடியிருப்பார் அந்த பாடகர். மற்றும் இப்போது சமீபத்தில் ரஜினிகாந்துடைய படத்தில் வெளியிட்ட பாடல் மனசுலாயோன்னு சொல்லி ஒரு பாடல் வெளியிட்டாங்க. அந்த பாடலை பாடிய தீப்தி சுரேஷும் இதில் பாடியிருக்காங்க, பத்மஜா ஸ்ரீனிவாசனும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த பாடலை பற்றி நம்ம விஜயராகவன் லிரிசிஸ்ட் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கீஸ் அண்ட் வெர்சஸ் கலெக்டிவ் என்ற குழுவின் 5வது படைப்பு அரும்புமா என்ற பாடல். முதல் பாடல் வந்து எங்களுக்கு வந்து தமிழான்ற ஒரு பாடலை வந்து நாங்கள் வெளியிட்டோம். அதாவது இந்தியாவை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி வாழும் தமிழர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக, ஒரு அடையாளமாக அந்த பாடல் இருந்தது. அதற்கு என்னென்னா, நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா சார், கோபிநாத் சார், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம், இங்கே எல்லாம் வெதர்லாம் என்ஜாய் பண்ணுறோம் எல்லாம் சொன்னீங்க. பட் ஆனால் ஒவ்வொரு தமிழனும் இங்கே வந்து இருக்கும்போது அங்கேருந்து கொண்டு வந்த படிப்போ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல. என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா, நம்ம தமிழை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இங்கே. ஸோ அதுதான் எங்களோட தமிழ் உணர்வை இன்னும் உந்துதலுக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து உந்துதலாக இருக்கிறது. அதை தவிர தமிழர் கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த பாடலை சமர்ப்பித்தோம். அதற்கு எங்களுக்கு முதல் நாள்லேருந்து உறுதுணையாக இருக்கிறது வந்து ஆஸ் தமிழ் டிவி. அது இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நாங்கள் ஆஷாத் காமில் அவர் தான் அந்த ஆஸ் தமிழ் டிவியோட ஃபவுண்டர். அவர் வந்து ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு ஈவெண்ட்டு அப்படின்னா அதை எவ்வளோ மெருகேற்றி எவ்வளோ நேர்த்தியாக செய்யணுன்ற டாக்டிக்ஸ் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். I think with Austamil TV and with support of everyone, he is bringing that cultural renaissance in Melbourne அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் ஐ எம் pretty sure everyone would agree. நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், நாளைக்கு ஈவெண்ட் நடக்க போகுது. அதாவது அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து பழப்புக்காக வந்து இருந்தால் கூட, ஆனால் இங்கே தமிழர் கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் 3 years கண்டினியூஸாக கொடுக்குறதுன்றது கமெண்டபிள் டாஸ்க்கு. அதை அவர் பண்ணுறாரு. அதுக்கே அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். ஆக்சுவலி ஒரு பெரிய கைத்தட்டல் ஆஷாத்துக்காக. அதுக்கப்புறம் இந்த பாடல் அரும்புமா ஹரிச்சரன் பாடியிருக்காரு, பொன்னியின் செல்வன் பாட்டுன்னு ஹரிச்சரன் சார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அவர் பாடியிருக்காரு. தீப்தி பாடியிருக்காங்க. அண்ட் வி ஒர்க் வித் சத்யபிரகாஷ் சிங்கர், அவரோட தான் ஒர்க் பண்ணுவோம். இது 5வது பாடல். இதை தவிர நிறைய வெப் சீரிஸ் அந்த மூவிஸ்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதுக்கு தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் இன் த மெல்பர்ன் கம்யூனிட்டி அண்ட் இன் பேக் இன் இண்டியா. அதை தவிர இதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது வந்து ஆஷாத் காமில். அதுக்கப்புறம் வந்து வசந்த், அவர் வந்து ரொம்ப சைலண்ட்டு, ஆனால் வந்து அவர் டேலண்டட் சினிமாட்டோகிராஃபர். ஐ ஹோப் ஒன் டே ஐ வில் ஒர்க் வித் ஹிம் டு மேக் அ மூவி ஆர் ஃபில்ம் ஆர் மியூசிக் வீடியோ ஆர் சம்திங் லைக் தட்.
அண்ட் அஃப்கோர்ஸ் சரண்யா அவங்க ரொம்ப சப்போர்ட் ஃப்ரம் டே ஒன். எனக்கு ரொம்ப முதலேருந்தே அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் இனிய நண்பர் ஃபெரோஸ், அவர் தான் இங்கே இப்போ ஃபுல்லாக வந்து என்னோடய வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் தான் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீசன் விஸ் டீம். அண்ணா, நீங்கள் ஓரிரு வார்த்தைகள் இந்த பாடலை பற்றி சொல்லுங்கள். முதல்ல நான் விஜயராகவனுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அது ஏதோ ஒரு தனிப்பாடலாக அது இருந்தாலும் கூட ஒரு திரைப்படத்திற்கு பாடல் எழுதுவதற்கான அத்தனை சிறந்த தகுதிகளையும் கொண்டவராக அந்த பாடல் இருந்தது. அது சும்மா ஏதோ மேடைக்கு வந்துட்டேங்கிறதுக்காக சொல்லலை. நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ அந்த 2 பேர், இப்போ ஹரிச்சரன், சத்யபிரகாஷ் 2 பேரும் அவருடைய பாடல்களை பாடியிருக்காங்க. ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. 4 பாட்டு நான் கேட்கல, இந்த பாட்டு மட்டும் தான் போட்டு காமிச்சாங்க. இந்த பாடல் எழுதுறதுலங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஏதோ பிரசவ வேதனை, அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு வழக்கமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையே கிடையாது. அது வந்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டதனால் அது ஏதோ ஒரு முக்கியமான அல்லது ஒரு பெரிய விஷயம் மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறதே தவிர எல்லோருக்குள்ளும் பாடலாசிரியன் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். எல்லாருக்குள்ளும் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் சொற்களை உச்சரிக்கிறதுக்குள்ளேயே இந்த பாட்டு எழுதுவதற்கான ஒரு செய்தி இருக்குது. அதை எப்படி வந்து விஜயராகவன் அது பிடிச்சிக்கிட்டாருங்கிறது அவர்கிட்ட தனியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 3 ஓசை தான் இருக்குது. குரில், நெடில், ஒற்றுங்கிறது புள்ளி வச்ச எழுத்து, அதை விட்டுருங்க. அந்த புள்ளி வச்ச எழுத்து வந்து பாட்டுக்கு கணக்கே கிடையாது. இப்போ நான் வந்து முதல்ல ஒரு 50 பாட்டு, நான் 2500 பாட்டு எழுதியிருப்பேன். ஆனால் முதல்ல ஒரு 50 பாட்டு எழுதுகிற வரைக்கும் எனக்கு அந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பிடிபடலை. அது எப்படி பிடிபடும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஓசையாக வார்த்தைகளை மனசுக்குள்ளே ஏற்றணும். நீங்கள் வந்து தனனான்னு சொன்ன உடனே நான் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பழைய பாட்டு கேட்டிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா உங்கள் மைண்டில் இருந்து அந்த வரிகள் மறந்து போயிருக்கும். நீங்களாம் ஒரு வார்த்தையை போட்டு பாடுவீங்க இல்லையா, அது மாதிரி தெரிஞ்ச பாட்டுக்கு தெரியாத வார்த்தையை போட்டு நீங்கள் எப்படி பாடுறீங்களோ, அது மாதிரி தெரியாத மெட்டுக்கு தெரிஞ்ச வார்த்தையை போட்டு எழுதுறது தான் எங்கள் வேலை. 2மே ஒன்று தான். கொஞ்சம் சீரியஸாக பண்ணுறதுனால எங்களுக்கு காசு கொடுக்குறான், சீரியஸாக பண்ணாதனால நீங்கள் எங்களுக்கு காசை கொடுத்துட்ருக்கீங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் பெரிய கம்பசித்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. விஜயராகவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த பாடல் வரிகள் வந்து எப்போதுமே இயைபு வந்து ரொம்ப முக்கியம். நான் சமீபத்தில் அப்படி கேட்டு ரொம்ப பிரமிச்சு போன ஒரு ரேப் சிங்கர் ஒருத்தர் வந்து வாசிகன் ராசையான்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு தம்பி ஒருத்தன், அவன் பார்த்தா ஒரு இரவில் உட்காந்து ஏதோ ஒன்று பாட ஆரம்பிச்சிட்டான். கிடுகிடுன்னு அதை போட்டானுங்க. பார்த்தாக்க கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டாங்க. இது ரொம்ப பிரமாதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட முகநூலில் வந்து இந்த பையன் யார் என்னென்னு எனக்கு தெரில, ஆனால் இந்த பையன் வந்து ஒரு பிரமாதமான தமிழ் பக்தி இலக்கிய பாடல்களை படித்தவனா தெரியறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன் நான். அவன் எங்கே எப்படியா தெரிஞ்சிடும் இல்லையா, உடனே பதறி அடிச்சுட்டு, அண்ணா நான் இங்கே உங்கள் வீட்டுக்கு ஒரு 4 தெருவு தள்ளி தானே இருக்கான், நான் சிலோன்னா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்து, தம்பி நீ எப்படி பாடுற அப்படின்னு கேட்டேன். நீ எப்படி உனக்கு இந்த தமிழ் ரேப்புன்னு உனக்கு வருது, இந்த ஓசை எப்படி நீ பாடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதெல்லாம் நாளைக்குள்ள மெட்டீரியல் தான், இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்றேன் அப்படி எப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், எங்கள் வீடு வந்து யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசாமி கோவிலுக்கு பக்கத்தில்னா டெய்லி காலையில் அருணகிரிநாதர் பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அத்தை திரு முத்து திருநகைன்னு அந்த பாட்டை நான் கேட்டு இதுதானே ரேப்புன்னு சொல்லி உலகத்தில் பாடிட்டு இருக்கானுங்க, நம்ம தமிழ் வார்த்தை போட்டு பாடுவோம்னு சொல்லிட்டு நான் பாடினேன்னா அப்படி பாடினது தான் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ இயல்பாகவே நமக்குள்ளே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இசைக்குமான ஒழுங்குக்கு வார்த்தை போடக்கூடிய அளவுக்கான ஆற்றல் இருக்குது. எனக்கு வந்து பாரதியார் சுந்தர தெலுங்கனில் பாட்டை செத்தின்னு சொல்லுவாங்களே, எனக்கு பிடிக்காது. பாரதியார் எவ்வளோ மோசமானவர்னு அந்த வரியை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சுந்தர தமிழினில் தானே எழுதியிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மேலே ஒரு கோபம். என்ன காரணம்னா, தெலுங்கில் நான் நிறைய படங்கள் தெலுங்கு சம்மந்தப்பட்ட மெட்டுகளுக்கும் நான் பாட்டு எழுதியிருக்கேன். தெலுங்கில் நீ சரியான வார்த்தைகளை தெலுங்கு கவிகள் தான் போட முடியும், நம்ம போட முடியாது. ஆனால் வார்த்தைகளை அச்சரை சுத்தமாக கரெக்டாக மீட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மீட்டருக்கு வந்து ரொம்ப கரெக்டாக போடுறது தமிழ் மியூசிக்கல் லாங்குவேஜா அப்படிங்கிற குழப்பத்துக்குள்ளேலாம் பல பேர் கிளப்புவானுங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் என்ன சந்தம் கொடுத்தாலும் அந்த சந்தத்துக்கு ரொம்ப சரியாக வார்த்தையை தமிழில் போட முடியும். என்ன சந்தத்தை கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஜாஸ் எடுத்துக்கங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இசை வடிவத்தையும் எடுத்து நீங்கள் பண்ணால் கூட தமிழை வந்து ரொம்ப அழகாக அதை கட்டமைக்க முடியும். அந்த நுட்பத்தை வந்து இவரோட வரிகளில் வந்து இது ஏதோ இட்டுக்கட்டி சொல்கிறேன்னு சொல்லலை, இந்த பாட்டை பற்றின ஒரு ஆய்வு மாதிரி எனக்கு வந்து தோணிகிட்டே இருந்துச்சு. உலகத்தில் இவர் மட்டும் இல்லை, இவர் மாதிரி நிறைய இன்றைக்கு தனிப்பாடல் செய்யக்கூடிய இளைஞர்கள்
பரவலாக வந்துட்டுருக்காங்க. அவங்க எழுதி பாட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ஹரிச்சரன்லாம் இல்லாமல் நீங்களே பாட முயற்சி பண்ணி நீங்களே பாடிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வசந்த் வேறு படம் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு மெல்பர்ன்லேருந்தே ஒரு புதிய ஒரு சினிமா கம்பெனியை தொடங்கி அநேகமாக ஆசாத் ஏதாவது காசு கொஞ்சம் கூட வச்சுருந்தாருன்னா அவரே ப்ரொடியூஸ் பண்ணி வேறு யாராவது இப்படி நடித்து கிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம மெல்பர்னில் ஒரு வெளியீட்டு விழா வச்சிங்கன்னா அந்த வெளியீட்டு விழாலையும் வந்து அந்த படத்துக்கான சிறப்பு விருந்தினராக கோபி அவர்கள் வந்து தொகுத்து வழங்கி சிறப்பாக செய்து ஆர்த்தி மேடம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய சைக்காலஜி பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பேசி. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி போகும்பொழுது எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை வந்துடும், விஜயராமன் பாட்டு எழுதிடுவார். நான் ஒரு மூத்த கவிஞராக வந்து வாழ்த்தலாம். அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் பாடல் எழுத வேண்டும். ரொம்ப நல்லா உங்களுக்கு வருது. அதனால் நான் வந்து அறிவுரை சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் இல்லை, ஏன்னா உங்களுக்கு அது நல்லா பிடிபட்டிருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருந்தது, இந்த கூறியது கூறல் குற்றம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பாடலுக்குள்ளே வந்து ஓசை ஒழுங்குகளோடு எழுதிட்டு வரும்போது நம்மளை அறியாமல் வந்துடும். அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அது மட்டும்தான் மற்றது இருந்தது. ஆனால் ரொம்ப சந்தத்துக்கு அழகாக எழுதக்கூடியவராக இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த பாடலை கேட்டு நீங்கள் தமிழ் திரை இசையிலும் பாடலாசிரியராக வர வேண்டும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இங்கிலீஷ் பேசும் தமிழ் கவிஞர் அவர். கம்ப்ளீட்லி ஐடி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர். மியூசிக் கம்போசரும் அப்படி தான். ஸோ இவங்களுடைய இன்னொரு பக்கம் இதுதான். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய டைட்டில் ஸ்பான்சர்ஸ்லேருந்து எல்லாத்தையும் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறோம் நாங்கள் இந்த இடத்துல. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸ், பேசிக் கிளவுட் சொல்யூஷன்ஸ், ப்ரீமியம் ஸ்பான்சர்ஸ் சாய் ஸ்ரீ ஃபுட்ஸ், மெடிபேங்க், எஸ்என்எஸ் ஈவென்ட் ஸ்பெஷலிஸ்ட், ப்ரீமியர் ஒன், கோல்ட் ஸ்பான்சர்ஸ் விகே டென்டல், இன்வெஸ்டர்ஸ் ரே, ஃபர்ஸ்ட் ஐடியா ட்ரைனிங் சொல்யூஷன்ஸ், வாரெக், சில்வர் ஸ்பான்சர்ஸ் கிரீஷ் ராமச்சந்திரன், சூப்பர் கீ, ஈகோரன், ட்ரேட் ஜி, அக்ஷரா பொட்டிக், சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷன் ஆஸ்திரேலிய தமிழர்கள், கேசி தமிழ் மன்றம், தமிழர், மெல்பர்ன் முத்தமிழ் மன்றம், விக்டோரியன் தமிழ் கம்யூனிட்டி சென்டர், பாரதி ஸ்கூல், தமிழ் பெண்கள் ஆஸ்திரேலியா, மெல்பர்ன் மலேசியன் இந்தியன் கல்ச்சுரல் கிளப், சங்கநாதம் ரேடியோ, வானிசை ரேடியோ, ட்ரிபிள் இசட் ரேடியோ, நம் தமிழ் ரேடியோ, தமிழ் ஆஸ்திரேலியன், ஆஸ்திரேலிய தமிழ் சங்கம். பார்ட்னர்ஸ், சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ், கிளேட்டன் செட்டிநாடு, ஏர்மேக்ஸ் ஸ்டுடியோ, மீடியா ஒர்க், Pratpix, Sri Lankan Airlines, Oasis Migration. ஸ்ரீ முருகன் பிளஸ்ல பொருட்கள் வாங்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா பொருட்களும் தரமாவும் இருக்கும், விலையும் நியாயமானதா இருக்கும். இப்ப நம்ம ஸ்ரீ முருகன் பிளஸ் கூடுதலா இன்னும் 2 இடங்கள்ல உங்களுக்காக. ஏற்கனவே மெல்போர்ன் சிட்டில பாயிண்ட் குக் கேரம்டவுன் இடங்கள்ல இருக்கிற நம்ம ஸ்ரீ முருகன் பிளஸ் இப்போ எப்பிங் மற்றும் கிளைட் நார்த் இந்த 2 இடங்கள்லயும் ஆரம்பமாயிருக்கு. ஸ்ரீ முருகன் பிளஸ் since 1969. ஸ்ரீ முருகன் பிளஸ் எப்பவுமே மாஸ். ஹலோ, வணக்கம். வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ண வேண்டியது எங்கள் டீமை தான். என் பேர் திலீப் குமார், ஹால்மார்க் பையர்ஸ் ஏஜென்சியோட டைரக்டர். ஆஸ்திரேலியாவில் வீடு மூலமாக சொத்து சேர்ப்பது ரொம்ப ஈஸி. சிட்னியில் ஆவரேஜ் வீட்டோட விலை வந்துட்டு 1 மில்லியன் இருக்கும்போது ஈஸின்னு எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் எங்கே வேணால் எங்களால் உங்களுக்கு ஈஸியாக வாங்கி தர முடியும். உங்களுக்கு தேவையான லோன் அரேஞ்ச் பண்ணி எல்லா ப்ராசஸையும் பார்த்துக்கிட்டு பெஸ்ட்டான வீட்டை குறைஞ்ச விலையில்
ஈஸியாக வாங்கி தரோம். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? வாங்க பேசலாம்.